மூதூரை இரண்டாவது பாடல். உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என்கிற ஐயா அவர்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை இரண்டாவது பாடல். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் இழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் இழுத்துக்கு நேர். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் இழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லார் ஒருவர்க்கு, நல்ல குணம் உடையவர்க்கு செய்த உபகாரம், செய்த உதவி கல்மேல் எழுத்து போல், கல்லிலே செதுக்கிய எழுத்தைப் போல காணுமே, நிலையாக காணப்படும். அல்லாத, நல்லவர் அல்லாத ஈரம் இலா நெஞ்சத்தார்க்கு, இரக்கம் இல்லாத மனத்தவர்க்கு ஈந்த உபகாரம், செய்த உதவியானது நீர்மேல் எழுத்துக்கு, தண்ணீரிலே எழுதப்பட்ட எழுத்துக்கு நேர் சமமாகும், நிலையாக இருக்காது. அதாவது நல்லவருக்கு செய்த உதவி கல்லிலே செதுக்கப்பட்டது போல் நிலையாக விளங்கும். இரக்கமற்றவருக்கு செய்த உதவியானது தண்ணீரிலே எழுதிய எழுத்தைப் போல் அப்பொழுதே அழிந்துவிடும். மீண்டும் பாடலை பார்ப்போம். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை இரண்டாவது பாடல். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான தக்கோலம் என்கிற ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.